அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 28/7/2025 சதுர்த்தி திதி இரவு 11:25 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் மாலை 5:35 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரனுடன் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்றைய விசேஷம் ஆடிப்பூரம். இன்றைய தினம் விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வாய்க்கால் வரப்பு அமைக்க, சிற்பம் ஓவியம் வடிவமைக்க, வாஸ்து சாந்தி செய்ய, முத்து பவழம் சேகரிக்க, மதில் சுவர் அமைக்க, ஓவியம் பரதநாட்டியம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காலம் நதியை போன்றது. அது உற்பத்தியாகும் இடத்திற்கு ஒருபோதும் திரும்பி வரவே வராது. ஆமாங்க, நேற்றைய தினம் முடிஞ்சிருச்சா, அந்த நாள் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் திரும்ப வராதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காலம் உயிரை போன்றது, போனால் திரும்பி வராது என்பதனை அறிந்து வைத்து கொண்டு கால நேரத்தை வீணடிக்காமல் கனகச்சிதமாக பயன்படுத்தி கடினமாக உழைத்து முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. அவங்களுடைய வருங்காலத்தை பற்றி இன்றைக்கி யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய திருமணம், அவங்களுக்கு ஏதாவது நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது சேர்த்து வைக்கணும், ஒரு சொத்து வாங்கி வைக்கிறதோ, ஒரு இடம் வாங்கி வைக்கிறதோ, அந்த மாதிரி யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டுங்க. குடும்பத்திலேயும் இன்னைக்கு ஒரு மன நிறைவு இருந்து கொண்டிருக்குங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடைய ரசனை என்ன, அவங்க எதிர்பார்ப்பு என்ன, அவங்க டேஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி அமைப்பீங்க. மற்றவங்கள்ட்ட கிடைக்காதது நம்மகிட்ட கிடைக்கணும், அப்போ தான் வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்றிரு. அப்படி இருக்கும் பொழுது இதயத்தில் இறைவன் அமர்ந்து விடுவான். உன் வாக்கு எல்லாமே தெய்வ வாக்காக, அருள் வாக்காக வெளிப்படும்.
ஆமாங்க, இது சித்தர் வாக்குங்க. அதனால தாங்க கஷ்டம் வந்தால் மட்டும் கடவுள் காலை பிடிக்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. எப்பொழுதுமே இறைவனை வேண்டுவீங்க, எப்பொழுதும் இறைவனோடையே நீங்கள் இருப்பீங்க. இறைவனோடையே நீங்கள் இருக்கிறதுனால மனசாட்சிப்படி எப்போதும் நடந்து கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க, பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க, பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதுவும் சுமூகமாக முடியுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே பொருத்தமான ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க, பொருந்தறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. அதனால் குடும்பத்தில் சுப செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு திருப்தி இருக்கும். பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை இன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்கள் இறங்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி பணவரவு உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு செலவுகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் ரகசியங்களை காக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முகத்துக்கு முன்னால் நின்று அடித்து கூட விடுங்கள், ஆனால் முதுகுக்கு பின்னால் சென்று யாரையும் அவமானப்படுத்தாதீர்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஏதாவது மனசில் தோணுச்சுன்னா நேருக்கு நேராக முகத்தை பார்த்து பளிச்சுன்னு ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டுருவீங்க. அவங்கள அந்த பக்கம் போக விட்டு இந்த பக்கம் புறம் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேராக பேசிவிடும் நேர்மையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. நாம் ஒரு உதவின்னு அவர்கிட்ட கேட்க போனோம், அவரு ஒரு உதவி கேட்டு நம்மக்கிட்ட வந்து நிற்கிறாரு. என்ன இது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சில நேரங்களில் இருக்கிறத பேசிடலாம், என்னத்துக்கு ஒளிவு மறைவுன்னு வெளிப்படையாக சில விஷயங்களை சிலரிடம் இன்னைக்கு பேசி முடிச்சிருவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டலாமா அல்லது வீடு கட்டுறதை நிறுத்திட்டு ஃப்ளாட்ஸ் ஏதாவது பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. கேது உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்னதாக பொறுப்புகள் அதிகமாகிக்கிட்டே போகும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி இதையும் கொஞ்சம் செய்து முடிங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு பல வகையில் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பொறுப்பு கொடுக்குறாங்க, சம்பளம் ஏற மாட்டேங்குது, ஆனால் அதே சம்பளம் தான், பேரு தான் பெருமையாக இருக்குது, ஆனால் மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமாராக இருக்கும், ஆனால் மாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நீ செய்த பாவ புண்ணியம், நீ கொடுத்த மரியாதை, நீ கொடுத்த சில துரோகங்கள், சில நன்மைகள், இவையெல்லாம் திரும்பி வந்து ஒரு நாள் வட்டியும் முதலுமாக உங்களுக்கு முழுமையாக கொடுத்து விட்டு போகும். ஆமாங்க, அதனால தாங்க நாம் எதை செய்தாலும் அது நம்மளை திரும்ப வந்து தாக்கும். இதையெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக உங்கள் ஆயுள் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்திலேயே நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க. நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்யக்கூடிய நல்லது அல்லது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க உலகத்தில் பாவ புண்ணியத்திற்கு பயந்து மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யணும்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பணவரவு உண்டு, எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு, சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிட்டே போதே, ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சோம்னா எல்லாம் நியாயமான செலவுகளாக இருக்குதேங்கிற ஆறுதலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. அவங்க உங்களோட சேர்ந்து வியாபாரம் தொடங்குறதோ அல்லது சொத்து ஏதாவதுல முதலீடு செய்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பாதைகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பதில்லை. அங்கே நீ எடுக்கும் முயற்சிகளும் முடிவுகளும் தான் வெற்றியை தீர்மானிக்கின்றன. ஆமாங்க, ஏதோ அவங்களோட சேர்ந்துட்டோம் அதனால் நம்ம ஜெயிச்சிடலாம், இந்த பாதைக்கு நாம் வந்துட்டோம் அதனாலே நாம் வெற்றி பெற்றுடலாம் அப்படின்லாம் நினைக்கவே முடியாதுங்க. பாதையை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து தாங்க நமக்கு தொடர் வெற்றிகள் கிடைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் முயற்சிகளை விடாமல் செய்து கொண்டிருப்பவர்கள், விடாமுயற்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. மாலை 5:35 வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க இந்த வீட்டில்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து முணுமுடிப்பீங்க. எங்கே போனாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கிளம்பும் போதே முடிவெடுத்துங்க. சின்னதாக தடங்கள் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மாலை 5:35 உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்னதாக உடல்நலக்குறைவு, கொஞ்சம் சோர்வு, களைப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று இருந்த சோர்வு களைப்பெல்லாம் விலகி மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து விலகுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள்
நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீந்த முடியாத மீன்களை நதிகள் ஒதுக்கிவிடும். அதே போல் விமர்சனங்களை தாண்டி உழைக்க முடியாதவர்களை வெற்றி ஒதுக்கிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க விமர்சனங்களை கண்டு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. கேவலமாக பேசுகிறாங்களா, பேசிட்டு போகட்டும், நாம் என்னைக்காவது ஒரு நாள் நாம் ஜெயிச்சு காட்டுவோம். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். அதுக்காக நாம் முயற்சியை விட்டுறக்கூடாது. நம்மளை மன சோர்வு அடையிறதுக்காகவே சிலரெல்லாம் மட்டம் தட்டுவாங்க. ஆனால் நம்ம சோர்வடையாமல் நாம் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் விமர்சனங்கள் வதந்திகளை எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு திடீர் வெற்றிகளை காட்டி கொடுப்பவர்கள், திடீரென்று வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. மனசுக்குள்ளார ஏகப்பட்ட ஐடியாஸ் இருந்துருக்குது. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு பண வசதி வேணுமே, யாராவது கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்க, அதாவது ஹிந்தி தெலுங்கு பேசுகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக கூட உங்களுடைய திட்டத்துக்கு ஒரு முதலீடு கிடைக்கிறதுக்கு, ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. இருந்தாலும் கண்டகச்சனி நடந்துருக்கிறதுனால எல்லாரையும் நம்பி உங்களுடைய சில திட்டங்களை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் பல நாட்கள் யோசித்து சில முடிவுகள் எடுத்து வச்சுருப்பீங்க. அதை எடுத்தெடுப்பிலே எல்லார்ட்டையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி நெருக்கம் உண்டு. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி லாபகரமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த போட்டிகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையுங்க. பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் உங்களுக்கு வருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. அதனால் துணிச்சலுடன் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். ஆமாங்க, சில நேரத்தில் என்னால் இதெல்லாம் முடியுமா, எனக்கு அந்தளவுக்கு தகுதி இருக்குதா, நான் ரொம்ப எளிமையானவங்க அப்படின்னு நீங்களே சிலதெல்லாம் நினச்சிப்பீங்க. ஆனால் இறைவன் யார் யார்கிட்ட எந்தெந்த பொறுப்பை ஒப்படைக்கணுமோ அந்தந்த பொறுப்புகளை ஒப்படைக்கிறாருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எந்த பொறுப்பு எந்த பதவி வந்தாலும் அதை ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கமாக ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு பிறகு தன்னை தகுதிப்படுத்தி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. பழைய சில சுவையான சம்பவங்கள் அதெல்லாம் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. புது வேலையாட்கள் வருவாங்க. வேற்றுமொழி பேசுகிற வேலையாட்கள் வந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. பழைய காரை கொடுத்துட்டு புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கடுகடுன்னு பேசின உயரதிகாரி இன்றைக்கி கலகலன்னு பேச ஆரம்பிப்பாருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது.
நட்சத்திரக்காரருக்கு செலவு இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களோட அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்மை தவிர வேறு யாராலும் சிறப்பாக வாழ்ந்திட முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க வாழுற வாழ்க்கையை பார்த்து என்றைக்குமே நீங்கள் பெருமூச்சு விட மாட்டீங்க. அவங்கள விட நாம் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி வாழுறாங்க, ஆனால் நாம் இன்னொரு பக்கம் வேறு மாதிரி சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மோட இந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருமா? கிடைக்காதில்ல. அப்படி பார்க்கும்பொழுது நாம் தானே நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று எங்கும் எப்போதும் இருப்பதை வைத்து திருப்தி அடைவதோடு மட்டுமில்லாமல் போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினச்சதெல்லாம் நிறைவேறும். பழைய புத்தகங்களெல்லாம் இப்போ தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சங்கீதத்தில் கூட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈடுபாடு வர ஆரம்பிச்சிடுச்சு. மனசுக்குள்ளார ஒரு தேடல் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு மன நிறைவு உண்டுங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட உங்களை தேடி சில முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி வந்த வண்ணம் இருக்குங்க. அதே மாதிரி அந்த இடம் விலைக்கு வருது சார், நீங்கள் வாங்கிக்கிங்க, நீங்கள் தான் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு சிலர் உங்களிடம் வந்து சில சொத்துக்களை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். உங்களை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ரோல் மாடலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் செலவுகள், அலைச்சல்கள் இருந்தாலும் மாலையில் மகிழ்ச்சிகரமான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாம் மனமுவந்து கொடுப்பவை எல்லாமே நமக்கு சொந்தமாகிறது. அப்படியா? நாம் தான் கொடுத்துட்றோமே, அது எப்படி நமக்கு சொந்தமாகுது அப்படின்னு கேட்குறீங்க. நாம் மனசார மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தர்மம், தானம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே பல மடங்காகி நமக்கே இறைவன் திருப்பி அனுப்பி விடுகிறார். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வேண்டா வெறுப்பா சிலருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்க. விருப்பப்பட்டு செய்வீங்க, சந்தோஷப்பட்டு செய்வீங்க. அந்த மாதிரி நல்ல மனசுடன், பெரிய மனசுடன் அடுத்தவர்களுக்கு உதவும் குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கலிங்க. அவர் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாருங்க. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, பாதியில் போய் நின்று போகுது அப்படின்னு சில நேரங்களில் சங்கடப்பட்டு கொண்டேயும் இருக்கீங்க. இதுக்கு பரிகாரமாக ஸ்ரீ பைரவருக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதோ உங்களால் ஆன உதவிகள், உடை அல்லது உணவு அதெல்லாமே கொடுப்பதன் மூலமாக இந்த தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால கையில் 10 பைசா இல்லை, ஆனால் கம்பீரமாக நடந்து போயின்னு இருக்கோம் அப்படின்னு சில நேரங்களில் உங்களை பார்த்தே நீங்கள் கேட்டுக்கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்
வாடிக்கையாளர்களும் வருவாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தில் சவால்கள் எதுவாக இருந்தாலும் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உலகின் சிறப்புகள் அனைத்திலும் உயர்ந்தது அசைவற்ற மிக அமைதியான மனச்சான்று ஒன்றே ஆகும். ஆமாங்க, அதனால தாங்க மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. உள் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்டுப்பீங்க. வெளியில் யார் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு கடைசியாக உள் மனசு சொல்வதை மட்டும் கேட்டு நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் குடும்பத்தில் சலசலப்புகள், செலவினங்கள், அலைச்சல்கள் இப்படி தாங்க ஓடின்னு இருக்குங்க. இன்றைக்கி கூட அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் அதிகம் அருந்துவது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால அது மாதிரி உடம்பை பார்த்துக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, சின்ன நடப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போவோ நடந்ததை பற்றியெல்லாம் இப்போ எடுத்து பேசுவாங்க. அப்போ உடனே உங்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் வருமானம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வேலை சுமை குறைந்து இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அதிகமாக வில் வளைந்தால் அது சீக்கிரமாகவே முறிந்துவிடும். ஆனால் வளையாமலேயே இருந்தால் மனசானது முறிந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க எந்த இடத்துல வணங்கணும், யாரை வணங்கணும், எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படின்லாம் இப்போ உங்களுக்கு தரவாக அத்துப்படி ஆயிடுச்சிங்க. ஏன்னா நிறைய இப்போ அனுபவப்பட்டிருக்கீங்க. கடந்த காலத்தில் நிறைய பேர்கிட்டேருந்து நீங்கள் பாடம் படிச்சுக்கிட்டீங்க. அதனால தாங்க வளைந்து கொடுப்பது எங்கே, வணங்கி வாழ்வது எங்கே, வணங்காமுடியாக இருப்பது எங்கே, நிமிர்ந்து நிற்பது எங்கேங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையை வழிநடாத்தி சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:35 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. பயணங்களின் போதும் நிதானம் தேவைப்படுதுங்க. வாயு பதார்த்தங்களெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லா இருக்குங்க. நேரம் கடந்து சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு தள்ளி போடுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி எதுலேயும் இறங்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன
சலசலப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் மாலை 5:35 சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பழைய சொந்த பந்தங்கள் எல்லாமே தேடி வருவாங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து பழகி மகிழ்வீங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நம்முடைய செயல்களே ஆகும். ஆமாங்க, உனக்கு யார் சொந்தம், இவங்கெல்லாம் உனக்கு சொந்தமாக வராங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர். ஆனால் நாம் இதுவரைக்கும் என்ன வேலை பார்த்துருக்குறோம், யாருக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கிறோம், ஒரு கோவில் திருவிழாவுக்கு நாம் உதவி இருக்கிறோமா, கும்பாபிஷேகத்துக்கு நாம் உதவி இருக்கிறோமா, அல்லது சிலருக்கு கஷ்டம் வரும்போது நாம் ஓடி போய் உதவி இருக்கிறோமா, இந்த மாதிரி செயல்கள் தான் நமக்கு சொத்துக்களாக இருக்கிறது. அவைதான் பின்னாளில் வரலாற்றிலே பேசப்படும் என்பதை தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும், சீக்கிரம் முடியும். பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வராதுன்னு நினச்சிட்டு இருந்த தொகை கூட கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் வரும். ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க. அதனால் அலுவலகத்தில் உங்கள் மேலே எல்லாருக்குமே மரியாதை கூடிக்கிட்டே போகும். பொறாமையும் ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போகுங்க. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் தேடுறீங்க. ஜாதகம் 1-2 பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கேது சாதகமாக இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.